கபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? அன்பார்ந்த உறவுகளுக்கு ஆர்ஜே விஷாத்தின் வணக்கங்கள். ஐயோ, இவனா அப்படியே ஒளிஞ்ச மாதிரியே போயிடுவான். இப்போ இந்த 2024 அழிச்சிட்டு 2025ல காலடி வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பா இன்னமே நீங்க சந்தோஷமா இருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் என்னத்தை பத்தி பார்க்க போறேன்னா, அதுக்கு முன்னாடி இப்போதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். ஸோ இது என்னுடைய 50வது வீடியோ ஆகையினால இன்னைக்கு நான் என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன்னா, என்ன பற்றிய ஒரு கண்டென்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேங்க. ஆகையினால வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2025 வந்துருச்சு. ஆகையினால நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. ஸோ என்ன ரெசல்யூஷன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. காலையில இருந்து புது வாழ்க்கை, புது லட்சியம், குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல மனுஷனா வாழலாம். 2025 50வது வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேர்ந்து நடக்க போறோம், இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க சார். போன வருஷம் நான் எப்படி ரெசல்யூஷன் எடுத்தனோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நிறைய எடுத்து வச்சிருக்கேங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நேரத்துக்கு தூங்கணும், ஃபோன் பார்க்குறத குறைக்கணும், அப்புறம் என்ன, நல்லா சாப்பிடணும். நான் என்னத்த சொன்னாலும் நடக்க போகிறதில்ல. பழையபடி போன வருஷம் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த வருஷமும் செய்கிறதா இருக்குது. ஸோ ஆகையினால நீங்கள் என்ன நினைச்சு வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் தடவை நான் ஒரு வீடியோ போடும்போது நம்ம முகத்தில் யாரா பார்ப்பான்னு ஒரு பயம் இருந்துச்சுங்க. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தடவை நான் வந்து ரியாக்ஷன் வீடியோ தான் போட ஆரம்பித்தேன். ரியாக்ஷன் வீடியோனா ஒரு பாட்டமாக இருக்கட்டும், ஒரு ட்ரெய்லராக இருக்கட்டும், அதை வச்சு ஒரு ரியாக்ஷன் பண்ணுறேன். மனுஷன் வரதுக்கு முன்னாடி இங்கே ஸோ ஆரம்பத்தில் நான் எப்படி கண்டென்ட் போட்டேன்னா, ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வீடியோ சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரீல்ஸ் கொடுமைகளை போட ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் நல்ல ஒரு நிறைய பேர் பார்த்தாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணலை. இதுக்கு மேலேயும் வரணுமாக்கா. ஸோ நல்ல பேர் பார்த்துட்டு ஸ்டார்ட் வந்து நீங்கள் போய் பாருங்கள் சேனலில் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியாது. ஸோ போயிட்டு பழைய வீடியோ பாருங்கள், எனக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குற மாதிரி இடம் இருக்குது. அது கொஞ்சம் பவுடர் போட்டு விட்டு போடா. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. பண்ண முடியாது, அப்படிதான் வரும் சில சமயத்தில். என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அந்த வீடியோக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ கண்டென்ட்களை வந்து தேட ஆரம்பித்தேன். தேடி ஒரு கண்டென்ட்டாக தேடி தேடி போட்டிருக்கேன். அதில் என்னன்னா, சில கண்டென்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணுவேங்க, இது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாமல் நிறையவே டிலீட் பண்ணியிருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ. மாதத்துக்கு ஒரு 4 கண்டென்ட்டாவது வீடியோ போடுறது. பட் இந்த இயர் ட்ரை பண்ணுறேன் மேடம். நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாய்ஸ் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போகணுன்னு எப்படியும் கட்டாயம் ஆரம்பத்திலே எல்லாருமே நியூ இயர்லயே வந்து ஜாயின் பண்ணி நம்மள வந்து நியூ இயர்க்காக சரி வந்துட்டா, சுத்தி பார்த்துட்டு கிளம்பிட்டேன். அடுத்து தூங்கணும், நல்ல நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு எழும்பணும்னு. மற்றது ஐஃபோன் வாங்கணும் ஒரு கூட்டம் இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு எப்படியாச்சும் ஒரு ஐஃபோன் வாங்கிடணும். பட் நேரம் காலம் எல்லாம் கூடி வரணும். ஸோ வருஷ ஃபர்ஸ்ட் நாள் வந்து இதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்கணும்னு ஒரு ஷோ பண்ணுவோம். பட் 2வது நாள் பழையபடி தாங்க. பழையபடி வேலை, மறுக்க லேட் ஆகி தூங்குறது, இது அப்படியே நடக்கும். அது நமக்கு மட்டும் எல்லாத்துக்கும் அப்படி தாங்க. ஸோ நீங்கள் எதை கடைப்பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே போக 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 நிறைய வீடியோ பார்த்து பார்த்து ஸோ நம்மளும் ஒரு வீடியோ செய்யலாமேட்டு அப்போ தாங்க அந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து இப்போ ஒரு வெற்றிகரமான பாதையில் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது.
டேய் இங்க பாரு உன்னால ஒரு கண்டென்ட் போட்டேன். புதுசாக இருக்கானுமே ஸ்ரீலங்காவில் நினைக்கிற நிறைய பேர் கண்டென்ட் போடுறாங்க. பட் என்னோட கண்டென்ட் ரீச் ஆனிச்சா இல்லையான்னு நீங்கள் தாங்க சொல்லணும். இல்லை 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 ரியாக்ஷன் வீடியோவில் விட்டுட்டு ஃபனி ரியாக்ஷன் ஒரு வீடியோ ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து 2.7K வியூஸ் போணுச்சு. அந்த டைமில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனது என்னன்னா டபுள் மீனிங் சாங்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆரம்பிச்சு, சரி நம்ம வீடியோ பார்க்குறாங்களேன்னு. ஆமாங்க சார். நீங்க யார் பேசுறதுங்க சார்? ஐயா இல்லையாமா ஐயா மேல படுத்திருக்காருங்க சார். அம்மா அம்மா கீழே படுத்து வச்சுட்டு ஐயா மேல படுத்திருக்காருங்க சார். டேய் நீ பண்ற நான் விளக்கு பிடிச்சிருக்கேன் சார். ஸோ நம்ம முகத்தை பார்க்காட்டியும் அந்த வீடியோ பார்க்காட்டியும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா இதில் என்னன்னு தெரியல, இந்த வீடியோ போட்டாலும் இந்த ஸ்ரீலங்கா கண்டென்ட் எடுத்து போட்டாலே எனக்கு மட்டும்தாங்க அது வியூஸ் போகவே மாட்டேங்குது. ஸ்ரீலங்கா அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு ட்ரோல் ஒன்று செஞ்சு போட்டேங்க. அது கொஞ்சம் நல்ல ரீச் ஆனிச்சு. அதுக்கப்புறம் சிங்கர் கொடுமைகள், மறுக்கா டபுள் மீனிங் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பாஸ்டர் கொடுமைகள், இப்படி நிறைய வீடியோ போட்டேன். வேற மாதிரி அடுத்து மூவி ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிவ்யூ கொடுத்தேன். இப்படி நிறைய வீடியோ என்னையே எனக்கு தெரியாமையே இந்த வருஷம் போன வருஷம் அப்படியே கூட்டிகிட்டு வந்துருச்சு. 2025க்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. தட்ஸ் தி ஸ்பிரிட். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஒரு கவலையான விஷயம்னா, இன்னும் நான் 1000 சப்ஸ்கிரைபரை இன்னும் ரீச் பண்ணலை. ஸோ வியூஸ் நல்லா போகுது. ஸோ பார்ப்போம், அது ஒரு நேரம் காலம் எல்லாம் கூடி வரணுங்க இந்த மாதிரி ஒரு ரீச் போடுறதுக்கு. ஸோ மக்களே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது தாங்க போன வருஷம் 2024 வந்து நான் இது வரைக்கும் இந்த சேனலுக்காக செஞ்சது. ஸோ இது எப்படியும் நல்லா வீடியோ பார்த்து நிறைய பேர் கண்டென்ட் சரியில்லை நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. அதை விட இந்த வருஷம் கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி நிறைய விஷயங்களே நடந்திருக்கு. மினிமம் ஒரு மாதத்துக்கு கட்டாயம் 4 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஸோ அது நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் பண்ணி ஒரு 1000 சப்ஸ்கிரைபருங்க. இவ்வளோ நாள் எனக்கு எடுத்துக்கிட்டு போகுது. ஸோ அதனால் 1000 சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நல்ல ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த வருஷம் என்னென்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பிளானிங் ஒன்று இருக்குது. அது உங்கள் ஆசையோட நடைபெறலாம், நடைபெறாமல் போகலாம். ஸோ 2க்கும் நான் தயாராக தான் இருக்கேன். ஸோ ஆகையினால் இந்த வருஷம் சின்னோட ஒரு பிளான் இருக்குது. எப்படியாச்சும் இந்த சேனலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், கண்டென்ட்டை மாற்றி போடணும், வேறு வேறு வீடியோக்கள் போடணும். என்னென்ன வீடியோக்கள் போடலான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன கோல் செட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது தான் நான் 2024ல் இருந்த நான் ரிஸ்கியான விஷயம் என்னென்னா, டைமுக்கு வீடியோ போடாதுனாங்க. அதுதான் நான் செஞ்ச பெரிய மைனஸ் பாயிண்ட். ஸோ 2025ல் எப்படியும் கண்டினியூஸாக வீடியோ வரும்னு நிறைய சேனலில் அப்படி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்கிற வீடியோ வராட்டி தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டு வீடியோ வந்து. ஸோ டைம் கிடைக்கிறப்ப நல்ல கண்டென்ட்டாக தரமான கண்டென்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை, ட்ரை பண்ணுறேன் மேடம். 2024 தொடக்கம் 2025ல் வந்து நீங்கள் எதை மிஸ் பண்ணீங்கன்னா, ஒரு பர்சனை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எஸ், ஸோ இது வந்து கண்டென்ட்காக இல்லை, ஸோ யார் மனசையும் நோக்கடிக்கிறதுக்காக இல்லை. ஸோ நிறைய பேர் நிறைய லைஃப்பில் நிறைய பேர் இழந்து தானே ஆகணும், அந்த மாதிரி தாங்க. ஆஹ் 2025ல் வந்து யாரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஏசெல்லாம் நீங்கள் கடவுள் நம்ப மாட்டீங்கன்னா, ஸோ உங்களை நல்ல மனசாட்சி உள்ளவங்களை நான் கடவுளை நினச்சி வேண்டிக்கிறேன். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க,
ஸோ லைஃப்பை ஒரு மாதிரி நம்ம ஒரு டேக்கொன்று கொண்டு போனால் எதேதோ அடிச்சு போயிடுது. ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றது தானே லைஃப். ஸோ அதுலேருந்து மீள முடியாது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் முன்னுக்கு ஒரு 1 ஸ்டெப் வச்சு போகலாம். ஸோ நீங்கள் 2024 2025 யாரை மிஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இது தான் என்னுடைய ஜேர்னி போன வருஷத்தில் இந்த வருஷம் வரைக்கும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் போகலாம். ஸோ அவ்வளோ பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய பெரிய கோலே இந்த 1000 சப்ஸ்கிரைபரை அடையிறதாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லிட்டு அடுத்த சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட இருக்குங்க.